எங்க வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாய் எவ்ரிவன். எல்லாரையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப லாங் கேப் எனக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நிறைய பிளெஸ்ஸிங்ஸ், நிறைய லவ், நிறைய ப்ரேயர்ஸ் கொடுத்தீங்க எனக்கும் தம்பிக்கும். ஸோ தாயும் செய்யும் சூப்பராக நலமாக இருக்கும் ரெண்டு பேருமே. கண்டிப்பாக நீங்கள் அவரோட எதிர்பார்த்த டெலிவரி vlog இதோ உங்களுக்காக. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது வாக்கிங் போனாங்க, எப்படி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனாங்க, எப்படி குழந்தை வெளியே வந்துச்சு, ஸோ இதெல்லாமே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வலி வருதா? லைட்டாக இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. மைல்டாக பேக் பெயின் வந்து அப்படியே அக்ரிவேட் ஆகுது. சூப்பர். நீங்களாம் எதிர்பார்த்த மாதிரி இப்போ என்ன கூடிய வரையில் ஒரு குட் நியூஸ் சொல்கிறோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து இப்போ இங்கே அவள் பிறந்த ஹாஸ்பிட்டலு, ஆமாம், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் கோடம்பாக்கம் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து மம்மிக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் தான் எனக்கும் பார்க்குறாங்க இப்போ. ஆமாம், அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்டு மூமெண்ட். எஸ், வசுந்தராம இப்போ நான் பெயின் வரல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டேஸாக வந்துட்டுருக்கு, பார்ப்போம். என்ன குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறேன்? யார் வேணாலும் இருக்கலாம். ஃபீல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. வெரி குட், வெரி வெரி ஹாப்பி. பையனா பொண்ணான்னு பார்ப்போம். ஆமாம், யார் வராங்க? சர்ப்ரைஸ் ஒரு விஷயம். ரைட்டு, அங்கே வந்துட்டு இப்போ பின்னாடி ஃபேமிலியோ அப்படியே உட்காந்து எனக்கு டெலிவரி ஆகுது இல்லை, இங்கே ஒரு ஆளுக்கு டெலிவரி ஆயிரும் போல. பாப்பா செல்ல எங்க பிரதீப் சொல்லுவாங்க பாப்பு. பாய். நெஞ்சு படப்படான்னு வெயிட் பண்ணி ஆகும்னு பிரதீபா வாய கிழிச்சு. இங்க குட்டி. தேங்க்யூ.
நீங்க நினைச்சது என்னைக்குமே தப்பா போகாது. ஓகேயா? நீங்க இனிமேதான் ஆராதனை இங்கிட்டு கொண்டு போறோம். ஓ லிஃப்ட்ல தான் கொண்டு போறோம். அவங்க அப்பா மட்டும் இருந்தா போதும். அப்பா வந்தாலும் அப்பாவே அனுப்பி விட்டுலான்னு அப்பா ஃபஸ்ட்டு வந்து 18th ஈவினிங் வந்து நம்ம அட்மிட் ஆனோம். ஸோ ஸ்கேன் செக் பண்ணப்போ என்னாச்சுன்னா லைட்டாக வாட்டர் லெவல் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுனால ஸோ அட்மிட் ஆக சொன்னாங்க. அண்ட் அட்மிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரிப்ஸ் மூலிமா வாட்டர் லெவல் ஸ்டேபிள் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேபிள் பண்ணிவிட்டு 20th ஈவினிங் மத்தியானம் வரைக்கும் நாங்கள் நார்மல் தான் ட்ரை பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock வரைக்கும் நார்மல் தான். ஏன்னா பெயின் எல்லாமே இன்டியூஸ் பண்ணுவோம். வாக்கிங்கு, தண்ணி, ட்ரிப்ஸு எல்லாமே நாங்கள் வந்து 20th வரைக்கும் நாங்கள் வாக்கிங் தான் ட்ரை பண்ணோம். ஒரு 4:30க்கு மேலே தான் ஓகே தம்பி வந்து பொசிஷன் எல்லாம் திரும்பலை, சரி ஓகே இதுக்கப்புறம் இருந்தால் வந்து டிஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்படின்னு நாங்கள் டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா அப்புறம் கஷ்டமாயிடும், ஸோ உனக்குமே கஷ்டம் தான், அதனால சரி சிசேரியன் போகலாம் அப்படின்னே. சரி ஓகே மாமாட்ட கேட்டோம் சிசேரியன் போகலாமா ஓகேவா அப்படின்னு கேட்டோம். சரி ஓகே பண்ணிடலாம், ஏன்னா தம்பியும் முக்கியம் நானும் முக்கியம்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிசேரியன் ஓகேன்னு சொல்லி 20th ஈவினிங் வந்து 5:24க்கு தம்பி பிறந்தாரு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெலிவரி நார்மலாக சிசேரியன்னு. ஸோ 2.5 days ட்ரை பண்ணி அப்புறம் சிசேரியன் ஆனார் அவர். ஸோ எனக்கு வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் கோடம்பாக்கம்ல தான் நான் அட்மிட் ஆனேன். ஸோ வசுந்தரா மேம் தான் எனக்கு வந்து டெலிவரி பார்த்தாங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த ஆளுங்க தான் அப்படியே எனக்கும் வந்தாங்க. ஏன்னா தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அனஸ்தீஷியா கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் பீடியாட்ரிஷியன் டாக்டர் வசுந்தரா மேம், அப்புறம் தேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து மம்மிக்கு டெலிவர் பண்ணுவாங்க. வசுந்தரா மேம் தான் டெலிவர் பண்ணாங்க. அண்ட் அனஸ்தீஷியா வந்து மைத்லி மேம் தான் கொடுத்தாங்க. பீடியாட்ரிஷியன் வந்து மதனகோபால் சார். அண்ட் தேட்டர் ஆர்டிஸ்ட் ஒரு 2-3 பேர் மாறிட்டாங்க. அதில் அப்போ இருந்தால் வந்து சுபா அக்கா எல்லாமே, இப்பயும் எனக்கும் அவங்க தான் சுபா அக்கா தான் பார்த்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து என்ன டெலிவரி பண்ணாங்க, இப்போ என்னோட குட்டியை வந்து டெலிவர் பண்ணாங்க. அது ரொம்ப எமோஷனலாக ஒரு பிளெஸிங், ஏன்னா யாருக்குமே கிடைக்காது. ஸோ அப்படியே கட் பண்ணி பார்த்தா 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து அட்மிட் ஆகும்போது அதே டீம் இருக்காங்க. சார் நீங்கள் தானே சார் எனக்கு பீடியாட்ரிஷியன் பார்த்தீங்க அப்படின்னு வந்து தேட்டருக்குள்ளே நான் கேட்டப்போ ஆமான்னு அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்துச்சு. வெளியில் என்ன நடந்துச்சு, வெளியில் நடந்த வரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி யூ ஹாவ் அ வெரி போல்ட் வைஃப் அப்படின்னாங்க. மேம் அப்படின்னுமே நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட கேள்வி கேட்டால் எத்தனை லேயர் என்ன ஏதுன்னு வெரி நாலேஜபிள் கேர்ள் அப்படின்னாங்க. அதே என்னால் நம்ப முடியல, பட் இருந்தாலும் இருக்கு அவன் கொஞ்சம் எனக்கு பிரெயின் இருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக அந்த ஆப்ரேஷன் மொமெண்ட்டில் நாங்கள் அவ்வளோ ஃபியராக இருந்தாலுமே உள்ளே இவங்க வந்து ஃபியரே இல்லாமல் வந்திருக்காங்க. அவன் டாக்டர் சொன்னாங்க இதர் நாங்கள் வந்து ரேடியோ போட்டுருவோம், இல்லை வந்து செடேஷனில் பேஷண்ட் தூங்கிடுவாங்க, தூங்காத ஒரே ஆள் நீ தான் கேள்வி கேட்டு அந்த ஒரு 45-50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒரு சிசேரியன் நான் பண்ணதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து வெரி ப்ரௌட் கேர்ள் குட் கேர்ள்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் ஆமாம். ஸோ இப்போ வந்து நன்றி தெரிவிக்கும் தருணம். யார் யாருக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நன்றி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கு எல்லோரும் அவ்வளோ ப்ரே பண்ணிக்கிட்டீங்க, குழந்தைகளுக்காகவும் சரி பாப்பாக்காகவும் சரி. அதுக்கடுத்து எங்களோட குடும்பத்தினர் அனைவருக்கும். ஸோ எல்லாருமே கூட வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு
இந்த குறிப்பிட்ட அந்த அட்மிட் ஆனோடனே எல்லாருமே வந்துட்டாங்க. ஆமாம் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வரும்போதெல்லாம் வந்துன்னா ஏதோ ரேலி போகிற மாதிரி வந்தோம் வரிசையாக. ஸோ அதனால் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் ஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல், தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு சர்வீஸ், க்ளீனிங்லேருந்து பார்க்குறதுலேருந்து ஹெல்த் கேர்லேருந்து எல்லாமே அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் வந்து டாக்டர்ஸ், சிஸ்டர்ஸ், நர்சஸ். ஏன்னா எல்லாருமே வந்து என்னை மானிட்டர் பண்ணணும்னால 1 hour once வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களோட ஒர்க்கை அவங்க ரொம்ப கரெக்டாக பார்த்தாங்க. அண்ட் நான் எந்த இடத்துல என்னால் முடியல, இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கனால இல்லை எந்திரிங்க வாங்க நடங்கன்னு சொல்லி எனக்கு பூஸ்டப் பண்ணால அவங்க தான் வந்து ஃபஸ்ட் எய்டு டைமில் வந்து ஷீலாமாவாக இருக்கட்டும், சுபாக்காவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சேச்சி அண்ட் 2 சூர்யா சிஸ்டர், பிரசன்னா அக்கா அப்படின்னு எக்கச்சக்க பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி வச்சுட்டேன் இந்த ஒரு 7 நாள் இந்த டெலிவரி டைமில். ஸோ எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் வந்து மெயினாக என்னை பார்த்துக்கிட்டு என்ன க்ளீன் பண்ண அம்மாக்களாக இருக்கட்டும், ஆயாக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்யூ. ஆமாம், ஆயாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைமுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கணும்னு நானே ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்து வியந்துட்டோம். அண்டு பெரிய என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி. ஏன்னா அந்த இந்த டெலிவரியான 7 நாள் வந்து என் லைஃப் அப்படியே தலைகீழ புரட்டி போட்டேன். ஏன்னா அது வரைக்கும் ரொம்ப துரு ஃபன்னாக ஜாலியாக இருந்த ஆள்லேருந்து ஒரு மாதிரி காம் ஆகிட்டேன். எனக்கே தெரியும் நான் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டேன்லம்மா அப்படின்னு நானே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்து அப்போ வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கூட என்னோட ஃபேமிலியாக இருக்கட்டும், மாமா இருக்கட்டும், ஏன்னா நிறைய கோவம். ஏன்னா அந்த சிசேரியன்றப்போ நம்ம என்னென்ன விஷயம் கான் த்ரூ பண்ணியிருப்போம்னு இருக்கோம்ல. ஸோ அதெல்லாமே இன்னும் நான் தனியாக உங்களுக்கு பேசுகிறேன். அது நான் தனியாக இன்னும் ரெக்கவர் ஆகிட்டு நான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ அப்போ ஃபேமிலியாக சப்போர்ட்டிவாக அந்த மாமா எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் எல்லா அம்மாக்களும் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ராங் சூப்பர் உமன். நீங்கள் தான் உண்மையானவே சிங்கப்பெண். ஏன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அந்த நடுக்கோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு அம்மாச்சின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை பெற்று வளர்த்து இன்றைக்கி ஒரு பெரிய ஆளாக நிற்க வச்சுருக்காங்கன்றப்போ எங்களுக்கு தெரியுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே பெரிய லவ், ஹக்ஸ், ரிகார்ட்ஸ், பெரிய 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 மரியாதை இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இங்கே வாட்ச்மேன் அண்ணன், பக்கத்தில் அந்த பொம்மிஸ் கிச்சன் கடைக்கார அண்ணன், இந்த பக்கம் ஆவின் பால் இட்லி கடைக்கார அண்ணன், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது டெய்லி வாங்குற பாதாம் பால் கடைக்கார. ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். ஏன்னா எல்லாருமே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பமாக இருக்குது. ஆமாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டனை தட்டினா தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய்.